இன்றைய ஸ்ரீ சௌரம் நிகழ்வில் சுந்தரகாண்டத்தில் சிறையிருக்கும் சீதையை ஆஞ்சநேயர் எவ்வாறு அறிகிறார் என்பது குறித்து நாம் சிந்திக்க இருக்கிறோம். அசோகவனத்தில் மரக்கிளை ஒன்றில் அமர்ந்து சிந்தனையில் ஆழ்ந்திருந்த ஆஞ்சநேயர் விசித்திர சப்தம் ஒன்றை கேட்டார். கூர்ந்து கேட்டபோது அந்த சப்தம் யாரோ குரட்டை விடும் ஓசை போல் இருந்தது. அசோகவனத்தில் யாரோ இருக்க வேண்டும் என தோன்றியது. முதலில் அதை பார்க்கலாம் என கிளம்பிவிட்டார். மரத்துக்கு மரம் தாவியபடி வந்த அஞ்சனா புத்திரன் அங்கே ஒரு விசித்திரமான காட்சியை கண்டார். பறந்து வளர்ந்த கிளைகளோடு கூடிய அசோக மரம் ஒன்றின் கீழ் யாரோ மாது ஒருத்தி அமர்ந்திருக்க, அவளை சுற்றிலும் பயங்கர தோற்றங்களை உடைய அரக்கிகள் ஆயுதங்களுடன் காவல் இருந்தனர். அவர்கள் தங்களுக்குள் முறை வைத்துக் கொண்டு தூங்கிக் கொண்டிருந்தனர். தூக்கத்தில் ஆழ்ந்தவர்கள் விடும் குரட்டையே அந்த விசித்திர சப்தத்தை உண்டாக்கியது. மாருதி அப்பெண் அமர்ந்திருந்த மரத்திற்கு எதிர்